ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 32வது தசகம் 9, 10வது ஸ்லோகங்களை பார்ப்போம். இதோடு இந்த தசகம் முடிகிறது. கல்ப அவதம் சப்தமுனிம் புரோவத் பிரஸ்தாப்ய சத்யவ்ரத பூமிபம் தம் வைவஸ்வதாக்கியம் மனும் ஆததானஹ क्रोधात् हयग्रीवम् अभिद्रुतः अभूः कल्प अवधौ सप्तमुनिन् पुरोवत् प्रस्थाप्य सत्यव्रतभूमिपं तं वैवस्वताख्यं मनुम् आदधानः क्रोधात् हयग्रीवम् अभिद्रुतः அபூஹு. கல்ப அவதௌ, கல்பத்தின் யுகத்தின் முடிவில், சப்தமுனிம் சப்த ரிஷிகளையும், புரோபத்து முன்போல, பிரஸ்தாபிய அவர்கள் இடத்தில் சேர்த்து நிலை வரும்படி செய்தாய். சத்யவ்ரத பூமி பந்தம், சத்யவ்ரத ராஜரிஷியை, பூமிபம்ன ராஜா, சத்யவ்ரத பூமிபம் தம் சத்யவ்ரத ராஜரிஷியை வைவஸ்வதாக்கியம் மனு, வைவஸ்வத மனுவாக ஆததானஹா நியமித்தாய். ஹயக்ரீவம், ஹயக்ரீவ அசுரனை, குரோதாத்து மிகுந்த, முகுந்தன் போட்டிருக்க, மிகுந்த சினத்துடன், ஆபித்ருதா அபூஹு தாக்க தயாரானாய். இதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அப்புறம் கல்பகத்தின் முடிவில், கல்பகத்தின் அல்லது யுகத்தின் முடிவில் சப்தரிஷிகளையும் முன்போல அவர்கள் இடத்தில் சேர்த்து நிலை பெறும்படி செய்தாய். சத்யவ்ரத ராஜ ரிஷியை வைவஸ்வத மனுவாக நியமித்தாய். ஹயக்ரீவ அசுரனை மிகுந்த சினத்துடன் தாக்க தயாரானாய். இதுதான் இந்த ஸ்லோகம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். At the end of the Pralaya, you installed the 7 sages in their places as before. Purovat, the king Satyavrata, was installed as the Vaivasvata Manu. Then you attacked the demon Hayagreeva in great rage. It's in English. Let us see what all the words that match. Kalpa Avadav, at the end of the Yuga, Sapta Munin, the Sapta Rishis, Purovat, earlier, Prastapya, the earlier were there, in their place itself you installed them. That is the meaning of Kalpa Avadav, Sapta Munin, Purovat, Prastapya, Satyavrata Bhumipam tam, that Satyavrata Bhumipam. He is a king, he is a Raja Rishi. So that Raja Rishi was made Vaivasvatakyam Manu. He was made Vaivasvata Manu. Adadanaha means he has been nominated, he has been recruited, you can say that way also. So he has been placed like this. Krodhat, with great rage, Hayagreevam abhidrutaha abhidrutaha. You are approaching him with a mind to attack. That is the meaning of abhidrutaha abuhu. That person, you became that person who was approaching Hayagreeva to attack him with great rage, great anger. That is the meaning of that sloka. Let us read the sloka. Kalpa avadav Sapta Munin Purovat Prastapya Satyavrata Bhumipam tam Vaivasvatakyam Manum Adadhana Krodhat Hayagreevam Abhidrutaha Abuhu. Abuhu means you became that person who was rushing to attack Hayagreeva. Can be the real translation. Let us see the next sloka.
ஸ்வ துங்க ஸ்ருங்கக்ஷத வக்ஷசம் தம் நிபாத்ய தைத்யம் நிகமான் கிருஹீத்வா விரிஞ்சயே பிரீதஹிருதே ததானः பிரபஞ்சன ஆகாரபதே பிரபாயாः ஸ்வ துங்க ஸ்ருங்க க்ஷதவக்ஷசம் தம் நிபாத்ய தைத்யம் நிகமான் கிருஹீத்வா விரிஞ்சயே பிரீதஹிருதே ததானः பிரபஞ்சன ஆகாரபதே பிரபாயாக ஸ்வ உனது துங்க நீண்ட சிருங்க கொம்பினால் தம் அந்த அரசனுடைய பக்ஷசம் மார்பை க்ஷத கிழித்தாய். தைத்தியம் அயக்ரீவனை நிபாத்திய அழித்து கொன்று நிகமான் வேதங்களை கிருஹீத்வா அவனிடமிருந்து பறித்து பிரீத்தி ஹிருதே உன்னிடத்தில் பக்தி கொண்ட விரிஞ்சய பிரம்மாவுக்கு ததானஹா அந்த வேதங்களை அழித்து அருளினாய். பிரபஞ்சன ஆகாரபதே குருவாயூரப்பனே பிரபாயாக அடியோங்களை காக்க வேண்டும். பிரபாயாக மீன்ஸ் protecting a person with a shield, like that a meaning. So we made it like this. இதில் பிரபஞ்சன ஆகார பிரபஞ்சன மீன்ஸ் பிரபஞ்சனா காற்று, வாயு, ஆகாரம்னா அது இருக்கிற இடம். அதனால தான் குருவாயூர். பிரபஞ்சன ஆகாரபதே பிரபாயாக மொத்தமாக அப்படி பார்க்கலாம். உனது நீண்ட கொம்பினால் அந்த அரசனுடைய மார்பை கிழித்து அயக்ரீவனை அழித்து கொன்று வேதங்களை அவனிடம் இருந்து பறித்து உன்னிடம் பக்தி கொண்ட பிரம்மாவுக்கு வேதங்களை அழித்து அருளினாய். குருவாயூரப்பனே பிரபஞ்சன ஆகாரபதே பிரபாயாக அடியோங்களை காக்க வேண்டும். இதுதான் அர்த்தம். ஆகுது முழுசா. இங்கிலீஷில் எப்படி இருக்கு பார்ப்போம். You with your great horns tore apart the chest of the Asura Hayagreeva and killed him. Then recovering the Vedas, handed them over to the delighted Brahma. O Lord of Guruvayur, protect me. So let us see the words that match. Swa Tunga Sringa, your long horns. Sringa means horns, Tunga means long. Kshata, you teared through. Vakshasam tam, Vakshasam is chest, tam Vakshasam, the Asura's chest. Nipatya, you killed him. Daityam, so Daityam means the Asura. The Asura basically with your long sharp horns you teared through the chest of the Asura and killed him. Then Nigaman Grihitva, Nigaman means Vedas. Grihitva, you took the Vedas from him. Then what did you do? Virinchaye Prita Hride Dadanaha, you have given into Virinchaye to Brahma. Brahma is Prita Hride. He was happy about this being returned. That's one thing. Or Priti Hride. Prita Hride means Brahma is a person who is devoted to you. So whatever way you remember, you can remember. Prabhanjana Agarapate Prabhakyaha. Prabhanjana means the air. Agara means the place of residence. Pate. So Guruvayur means, the word Guruvayur comes from this. Prabhanjana Agarapate Prabhakyaha, protect us, shield us. That is the right word, right meaning, right translation. I think I made it clear. Let us see the sloka again. Swatunga Sringa Kshata Vakshasam Tam
निपात्य दैत्यं निगमान् गृहीत्वा विरिञ्चये प्रीतहृदे ददानः प्रभञ्जन आगारपते प्रपायाः। श्रीमते रामानुजाय नमः।